நேரம் பார்த்து ஸ்டாலின் கனவை நொறுக்கிய மத்திய அரசு இனி வாய்ப்பில்லை. தலைகீழாக மாறியது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் எப்போதுமே தான் ஆட்சியின் செயல்பாட்டையும் குறைபாடுகளையும் சரி செய்வதற்கு பதிலாக மத்திய அரசு மீது தொடர்ந்து குற்றச்சாட்டை வைப்பதுதான் முதல்வர் ஸ்டாலினும் எம்பி கனிமொழியும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் இதே வேலையைத்தான் செய்கின்றனர். அந்த வகையில் முதல்வர் ஸ்டாலினின் சமீபத்திய அறிக்கையில் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு ரயில்வே திட்டங்கள் மறுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் பல பொய்யான குற்றச்சாட்டுகளையும் அவர் எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்து மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் இந்த அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை தெளிவாக மறுத்து உண்மையான தகவல்களை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்துள்ளார். அதாவது 2014ஆம் ஆண்டிலிருந்து தமிழகத்திற்கு வழங்கப்படும் ரயில்வே பட்ஜெட் ஒதுக்கீடு 8.5 மடங்கிற்கும் மேல் உயர்ந்து 2026-27ஆம் ஆண்டில் 7,611 கோடியாக உள்ளது. மொத்தம் 4,326 ஹெக்டேர் நிலம் தேவைப்பட்ட நிலையில் 1,052 ஹெக்டேர் நிலம் மட்டுமே தமிழக அரசு வழங்கியுள்ளது. நிலம் கையகப்படுத்துவதற்காக மத்திய அரசு ஏற்கனவே 1,465 கோடியை வழங்கியிருந்தாலும் பல முக்கிய திட்டங்கள் நிலுவையில் உள்ளன. நிதி பற்றாக்குறையால் திட்டங்கள் நிறுத்தவில்லை. மதுரை, தூத்துக்குடி, அருப்புக்கோட்டை வழியாக 144 கிலோமீட்டருக்கு புதிய பாதைக்கு 91% நிலம் இன்னும் வழங்கப்படவில்லை. திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை 71.33 கிலோமீட்டர் புதிய பாதைக்கு 86% நிலம் நிலுவையில் உள்ளது. ராமேஸ்வரம், தனுஷ்கோடி புதிய ரயில் பாதை திட்டம் அடிக்கல் 2019ஆம் ஆண்டு பிரதமர் அவர்களால் நாட்டப்பட்டாலும் திமுக அரசின் ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினால் இதுவரை நிலம் கையகப்படுத்தும் பணியே தொடங்கவில்லை. இப்படியான சவால்களுக்கு இடையே மத்திய அரசு பல புதிய ரயில் பாதைகள், இரட்டை பாதைகள், 3ஆம் மற்றும் 4ஆம் பாதைகள் ஆகியவற்றிற்கு அனுமதி வழங்கியுள்ளது. நவீன மேக் இன் இண்டியா ரயில்களான 9 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், 9 அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் தமிழகத்தில் செயல்படுகின்றன. மத்திய அரசு பொருளாதார வளர்ச்சியை நோக்கி செல்லும் நிலையில் திமுக அரசு அதற்கு பிடி கொடுக்கவில்லை என்றே கூறப்படுகிறது. மத்திய அரசை தொடர்ந்து விமர்சிப்பதை நிறுத்திவிட்டு மத்திய அரசின் முதலீடுகளால் தமிழகமே அதிகம் பயனடைந்துள்ள உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். முதல்வரின் ட்வீட்டுக்கு மத்திய அரசு கொடுக்கும் பதிலானது, பொய் சொல்வதை நிறுத்திவிட்டு அனுமதி பெற்ற ரயில்வே திட்டங்களுக்கான நிலங்களை கையகப்படுத்துங்கள், கவலைப்பட வேண்டாம், வரவிருக்கும் என்டிஏ அரசு அதை செய்து முடிக்கும், நீங்கள் வேறு இடத்தில் பொம்மையாக இருக்கலாம் ஐயா என்று உடனடி பதில் கொடுத்துள்ளது மத்திய அரசு. மத்திய அரசு அனைத்து மாநிலத்திற்கும் சமமாக பார்க்கும் நிலையில் இண்டி கூட்டணிக்கு கீழ் இருக்கும் முதல்வர்களின் மாநிலத்தில் மட்டுமே எதுவாக இருந்தாலும் உண்மையை மறைத்து பொய் பரப்புவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். இது போன்ற கதையெல்லாம் தமிழகத்தில் 65 நாட்களில் முடிவடைந்துவிடும் என்றே கூறப்படுகிறது.